பணி ஓய்வு பெற்ற ஒரு மனிதனின் ஆதங்கம். வீட்டு வேலை அதிகம் பார்ப்ப யாருன்னு புதுசாக சர்வே எடுத்தாங்க. இதில் விட்டுட்டாங்க. ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளைங்கள்லாம் விட்டானுவோ. அவங்கெல்லாம் வேலை செய்யணும். படுத்து தூங்கி தின்னுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பது உங்களுக்கு. வேலைக்கு போகிற ஆம்பளை பொம்பளை மாத்திரம் தான் இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. ரிட்டையர் ஆன ஆம்பளை 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான். ரிட்டையர் ஆன பொம்பளை 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுது வீட்டில். வயசானதுக்கு அப்புறமும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க பாவம். இதெல்லாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது ஆஃபீஸில் வேலை செஞ்சதோட இப்போ வீட்டில் ரிட்டையர் ஆன பிறகு வேலை செய்கிறது அதிகமாக வேலை செய்கிற மாதிரி தெரியுது. இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி வேலை செஞ்சால் தீயாக வேலை செய்யணும் குமாருன்னு. அந்த மாதிரி ஆஃபீஸில் தீயாக வேலை செஞ்சோம், வீட்டில் நெருப்பாக வேலை செய்யும். தீ கூட அணைஞ்சிடும் மறைஞ்சிடும். நெருப்பு தலையில் அப்படியே கிடக்கும். நம்ம இன்றைக்கி போதுங்க சாமின்னு சொல்லி அணைச்சாதான் அணையும். அந்த மாதிரி நெருப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்றும் கவர்மெண்ட்டும் கை விட்டுக்கிட்டு கண்டுக்க மாட்டேங்குது. இந்த ஊடகங்களை பத்திரிக்கை கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்கள பற்றி இதை இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறது அதிகம் ஆம்பளைங்களை பொம்பளைங்களான்னு பட்டிமன்றம் போடுறாங்க. அவங்கள பற்றி ஒன்றுமே நினைக்கிறதே கிடையாது எவனும். கவர்மெண்ட்டும் சீனியர் சிட்டிசன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ. நம்மளை பற்றியே நினைப்பே இல்லை. எவனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நினைப்பு இல்லை, ஊடகங்களுக்கும் நினைப்பு இல்லை.